அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராகவும் இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வின் வினாத்தாள் முறைகேடாக வெளியானதற்காக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ஜந்தர் மந்தரில் கடந்த ஒரு மாத காலமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் மாணவர்களும் இளைஞர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்றிருந்த கல்வியாளர் விஞ்ஞானி சோனம் வாங்சு இந்த நீட் தேர்வுக்கு எதிராகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கடந்த 24 நாட்களுக்கும் மேலாக தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையில நேற்றைக்கு முன்தினம் காவலர்கள் சோனம் வாங்சுவ போராட்ட களத்துல இருந்து வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்தினாங்க. அதன் பிறகு போராட்ட களத்தில் இருந்த மாணவர்கள், இளைஞர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரே அணியாக திரண்டு நாடாளுமன்றத்தை நோக்கி மிகப்பெரிய பேரணியை நடத்தினாங்க. இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத ஒன்றிய இந்துத்துவ பாசிச பாஜக அரசு துணை ராணுவ படையை ஏவி மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் மிக கொடூரமான கொலைவெறி தாக்குதலை நடத்தினாங்க. இப்ப இந்த தாக்குதலை கண்டித்தும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் நாடு முழுவதும் பல முக்கிய நகரங்கள்ல மாணவர்களும் இளைஞர்களும் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தீவிரமான போராட்டம் அப்படின்னு இந்த போராட்டத்தை ஒரு ஒற்றை சொல்லுக்குள்ள சுருக்கிட முடியாது. இந்த போராட்டத்தோட மாஸ் ஸ்கேல உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு உரிமைக்காக உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் எப்படி ஒன்றாக இணைந்து ஒரே அணியாக ஒற்றுமை உணர்வோடு நாங்கள் தமிழர்கள் ஜல்லிக்கட்டு எங்களுடைய உரிமை அப்படின்னு முழங்கி ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு எடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு மக்கள் போராட்டமாக, மாணவர்கள் போராட்டமாக, இளைஞர்கள் போராட்டமாக இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் இப்ப தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீட் என்னும் அநீதியான தேர்வு முறைக்கு எதிரான போராட்டம் மக்கள் போராட்டமாக பரிணாமம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. கடந்த 3 நாட்களாக ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டிருக்கும் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் சமூக செயல்பாட்டாளர்களுக்காகவும் பெயர் தெரியாத, அடையாளம் வெளியிட விரும்பாத பல பொதுமக்கள், பெற்றோர்கள் உணவுப் பொருட்களை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நொடிக்கு ஒரு முறை, நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் டெலிவரி பாய்ஸ் உணவுப் பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட யாருங்க இதையெல்லாம் கொடுத்தது அப்படின்னு கேட்டா தெரியல. பெயர் தெரியாத, அடையாளம் வெளியிட விரும்பாத ஒருத்தர் இந்த உணவுப் பொருட்களை ஆர்டர் போட்டுட்டு இதை கொண்டு போய் ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டிருக்கும் மாணவர்கள் கிட்டையும் இளைஞர்கள் கிட்டையும் கொடுத்துருன்னு சொன்னாங்க. இதோ நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்களாம். இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற உணவுப் பொருட்களை எல்லாம் போராட்ட களத்தில் இருக்கின்ற மாணவர்களே வாங்கி முறைப்படி அங்க இருக்கிறவங்க கிட்ட விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நீட் என்னும் அநீதியான தேர்வு முறைக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் என்பது இப்ப மக்களின் போராட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடைந்து கொண்டிருக்கிறது. மக்களும் எவ்வளவு நாளைக்குத்தான் பொறுமையா இருப்பாங்க? இந்த தலைவர் நீட் தேர்வை ஒழிச்சிருவாரு, அந்த கட்சி ஆட்சிக்கு நீட் தேர்வை ஒழிச்சிருவாங்க அப்படின்னு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் பெற்றோர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? இந்த நீட் என்னும் சமூக நீதிக்கு எதிரான தேர்வு முறையால நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தங்கை அனிதா தொடங்கி இந்த 2026 வரைக்கும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டு இறந்து போயிருக்கிறாங்க. எதுக்காக? தாங்கள் ஆசைப்பட்ட மருத்துவ படிப்பை படிக்க முடியாம போனதுனால. எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க. தான் ஆசைப்பட்டதை படிக்க முடியல அப்படிங்கிற காரணத்திற்காக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தன்னைத்தானே அழித்து கொண்டு இறந்து போறாங்க. இந்த அநீதிய, இந்த கொடுமைய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெற்றோர்களும் பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க? அதனால தான் இப்ப மாணவர்களால் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் மக்கள் போராட்டமாக கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. மக்கள் இந்த போராட்டத்தை தத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஒரு மக்கள் போராட்டம் வலுப்பெற்று வந்தால் அதை இந்த இந்துத்துவ பாசிச பாஜக அரசால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? முடியாது இல்ல. அதனால தான் நேற்று இரவு மறுபடியும் காவல்துறையையும் துணை ராணுவ படையையும் போராட்ட களத்துக்கு அனுப்பி மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் கடுமையான தாக்குதலை தொடுத்து இருக்கிறாங்க. அதுவும் எப்படி? போராட்ட களத்தை மொத்தமா சுத்தி வளைச்சு லாக் பண்ணிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் உள்ள இருந்து வெளியே போகலாம், ஆனா வெளியில இருந்து ஒரு பத்திரிகையாளர் கூட போராட்ட களத்துக்கு உள்ள போக முடியாது.
போராட்ட களத்தை சுத்தி இருக்கின்ற எல்லா இடத்திலும் இணைய வசதியை ஒன்றிய பாஜக அரசு மொத்தமா துண்டிச்சிருச்சு. ஏன்னா போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த போராட்டத்திற்கான ஆதரவை திரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தினம் நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் அந்த ஜந்தர் மந்தர் போராட்ட களத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை இப்படியே வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜந்தர் மந்தரை சுற்றி இருக்கின்ற எல்லா பகுதிகளிலையும் இணைய வசதியை மொத்தமா துண்டிச்சிட்டாங்க. ஜந்தர் மந்தருக்கு போகக்கூடிய எல்லா வழிகளையும் அடைச்சிட்டாங்க. போக்குவரத்து வசதிகளை நிறுத்திட்டாங்க. மெட்ரோ ட்ரெயினை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் மொத்தமா போராட்ட களத்தை அடைச்சு போட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா திருட்டுத்தனமா தன்னுடைய சொந்த நாட்டு குடிமக்கள் மேல துணை ராணுவத்தை ஏவி ஒன்றிய பாஜக அரசு தாக்குதலை தொடுத்திருக்கு. இதையெல்லாம் இனியும் சகிச்சிக்க முடியாது அப்படின்னுட்டு மாணவர்களுக்கு ஆதரவாக சீக்கிய படை வீரர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. நிகாங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாரம்பரிய போர்க்குடி மரபை சேர்ந்த சீக்கிய படை வீரர்கள் நேற்றைக்கு போராட்ட களத்துக்கு வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாப்பா நின்று இருக்கிறாங்க. இந்த நிகாங் சீக்கிய படை வீரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்க்குடியினரான மறவர்கள் மாதிரி பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாரம்பரிய போர்க்குடியை சேர்ந்தவர்கள். சீக்கிய மதத்தோட 10வது குரு கோவிந்த் சிங் அவர்களால் கிபி 1699 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஷில்கா அப்படிங்கிற படை தான் இந்த நிகாங் சீக்கிய படை. பஞ்சாபின் மீது படையெடுத்து வந்த ஆப்கானியர்களுக்கு எதிராகவும் பாரசீகர்களுக்கு எதிராகவும் மிக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தான் இந்த நிகாங் சீக்கிய படை வீரர்கள். போர்க்களத்துல இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுவாங்களாம். இவங்களோட ஆக்ரோஷத்தையும் அந்த பயமற்ற தன்மையையும் பார்த்துட்டு பாரசீகர்கள் இவங்களுக்கு வச்ச பேரு தான் நிகாங். இந்த நிகாங் அப்படிங்கிற பாரசீக சொல்லுக்கான பொருளே அச்சமற்றவர்கள் அப்படிங்கிறது தான். இந்த அச்சமற்ற சீக்கிய படை வீரர்கள் முறைப்படி அனுமதி வாங்கி லைசன்ஸோட வாள், ஈட்டி, ஒரு குருவாள் இதையெல்லாம் வச்சுக்குவாங்க. இவங்க இப்ப போராட்ட களத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக முன்னணியில வந்து நின்று இருக்கிறாங்க. அவங்க செய்தியாளர்களை சந்தித்து என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? நீதிக்காக, ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக போராடுகிறவர்கள் நாங்கள். எங்களுடைய சகோதரர்கள், குழந்தைகளுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கண்டு நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு ஒரு நாள் மட்டும் இருக்க முடிவு செய்துதான் வந்தோம். ஆனால் இங்குள்ள நிலைமை மிக மோசமாக உள்ளது. இதனால் ஜந்தர் மந்தர் கிளர்ச்சி முடியும் வரை பாதுகாவலர்களாக இதே போராட்ட களத்தில் நாங்கள் நிற்போம். மேலும் நாங்கள் தாக்கினால் யாருடைய உடலிலும் தழும்பு இல்லாத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு அடித்து துவைத்து எடுத்து விடுவோம். போலீசாராக இருந்தாலும் குண்டர்களாக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் என்பது எல்லாம் எதுவுமே கிடையாது என்று எச்சரிக்கின்றனர். சோ மாணவர்களுக்கு ஆதரவாக களத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நிகாங் சீக்கிய படை வீரர்களுக்கு நாமும் நம்முடைய பாட்டையும் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. தலைநகர் சென்னையில் இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் பாலன் இல்லத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி கடந்த 2 நாட்களாக நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை முழு மனதோட நாம ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா ஒரே ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தின் போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இந்தியில முழக்கம் விடுறாங்க, ஆசாதி ஆசாதி அப்படின்னு. இதை ஒரு தமிழனாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னால மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தமிழனாலையும் இந்த இந்தி முழக்கங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஒரு பிரச்சனை. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற மாணவர்களின் எதிர்காலத்திற்கான ஒரு ஆபத்து தான் இந்த நீட் தேர்வு. எல்லா மொழி வழி தேசிய இனத்தை சேர்ந்த மாணவர்களும் இந்த தேர்வு முறையால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாய்மொழி வழியாகவே நீட் தேர்வுக்கு எதிரான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவு செய்யலாம். அதை விட்டுட்டு போராட்டம், எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல இந்தி முழக்கங்களை கொண்டு வரக்கூடாது. இதுவும் ஒரு வகையில
இந்தி திணிப்பு தான். சோ போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இதை தயவு செஞ்சு கவனத்துல எடுத்துக்கணும். இந்த ஆசாதி ஆசாதி அப்படிங்கிற மாதிரியான இந்தி முழக்கங்களை கைவிட்டுட்டு வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை, வேண்டும் உரிமை அப்படின்னு தமிழ்ல முழக்கம் விடுங்க. அதுதான் சரியா இருக்கும். தவற திருத்திக்கோங்க. இந்தி திணிப்பு அப்படிங்கிறது எந்த வழியில வந்தாலும் சரி, எந்த சூழல்ல வந்தாலும் சரி, அதை ஒருபோதும் தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மற்றபடி நீட் தேர்வை ஒழிப்பதில் நாங்க முழு மனதோட காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒத்துழைப்பு தரோம், எங்களுடைய ஆதரவையும் தரோம். சரியா? சரி, இப்ப இன்னும் சில விஷயங்களை மட்டும் பேசி இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். இந்தியா முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை ரொம்ப தீவிரமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? டிஎம்ஏக்கெல்லாம் ஒன்னு சொல்லிக்கிறான், விதியோட மோதுங்க, விஜயோட மோதாதீங்க. ஜனநாயகன் படத்துக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளியாகுதான், அதுக்கு தமிழ்நாட்டின் இளைஞர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு மொத வரிசையில நின்று டிக்கெட் வாங்குறதுக்கு சண்டை போடுறாங்க. பிளாக்ல யாச்சும் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையறாங்க. நாம இவ்வளவு நாட்களாக வட மாநிலத்தவர்களை பார்த்து கிண்டல் செஞ்சோம்ல, கேலி பேசணும்ல, இன்னைக்கு நாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம். வட இந்தியர்கள், வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய கல்வி உரிமைக்காகவும் இந்த நாட்டோட ஜனநாயக உரிமைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஜனநாயகன் படத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம் தெரியுமா? நியாயப்படி பார்த்தா நீட் தேர்வுக்கு எதிரான இவ்வளவு பெரிய தீவிரமான போராட்டத்தை தமிழர்கள் நாம தான் முன்னெடுத்திருக்கணும். தொடக்க காலத்துல இருந்தே இந்த நீட் தேர்வை எதிர்த்து வந்தது தமிழ்நாடு மட்டும்தான். இன்னைக்கும் கூட போராட்ட களத்தில் இருக்கின்ற பல மாணவர்களுக்கு நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு, அதுக்காக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு புரிதல் இருக்குதே தவிர, அதை தாண்டி இந்த நீட் தேர்வே தப்பு, இந்த நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது, இந்த நீட் தேர்வே இருக்கக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு புரிதலே இல்லை. ஆனா தமிழர்கள் நமக்கு இந்த நீட் தேர்வோட பின்விளைவுகள் என்ன, இது எந்த அளவிற்கு சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிறது எல்லாம் நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சும் கூட இந்த போராட்டத்தை நாம முன்னெடுக்கல. போராட்டம் அப்படின்னாலே அதுக்கு பேர் போன இனம் இந்த தமிழினம். இந்தியாவில் வேற எந்த ஒரு இனமும் தங்களுடைய மொழியை காப்பாத்துறதுக்காக இந்தி திணிப்பை எதிர்த்து போராடியதாக வரலாறே கிடையாது. ஆனா தமிழர்கள் நாம நம்முடைய உயிரை கொடுத்து நம்முடைய தாய்மொழியை பாதுகாத்தோம். அப்படி தொடக்க காலத்துல இருந்து இந்திய ஒன்றிய ஆளும் வர்க்கம் நம்முடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் போதெல்லாம் போராடிய ஒரு மாநிலம், போராடிய ஒரு இனம் இன்னைக்கு ஒரு படத்துக்காக நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையுது. இதையெல்லாம் என்னன்னு சொல்றது? இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இந்த தமிழ் இனத்துக்கு? சரி, இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது. நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? என்ன செய்வாரு? அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை அவருடைய பெற்றோர்களோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தூய்மை பணியாளர்கள் தீவிரமாக போராடி கொண்டிருந்த போது இரவோடு இரவாக அவர்களை காவல்துறையை வச்சு அடிச்சு போராட்ட களத்துல இருந்து அப்புறப்படுத்தினாரு முன்னாள் முதலமைச்சரான ஐயா ஸ்டாலின் அவர்கள். காவல்துறை தூய்மை பணியாளர்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி திரைப்படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தை காவல்துறையை வச்சு அடக்கி ஒடுக்கிட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஜனநாயகன் படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட பேட்ச் இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அது எந்த வகையில புரியவே மாட்டேங்குது. அவங்கள கேளு, ஐயா பேட்ச் போடுறாங்க சார், பேட்ச் போட வந்து அரெஸ்ட் பண்றாங்க சார். ரவுடியா போலீஸ் சார், அவனுங்க ரவுடியா போலீஸ் இதுதான் திமுகவிற்கு மாற்றான அரசியலா? அங்க கூலி படம், இங்க ஜனநாயகன் படம். இதுல என்ன வேறுபாடு இருக்கு? என்ன வேறுபாடு இருக்கு? ஆக தாவேகா என்பது இன்னொரு திமுக அப்படிங்கிறத ரொம்ப அழகா நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். நான் தெரியாம தான் கேட்கிறேன், பாஜக தாவேகாவோட கொள்கை எதிரி தானே?
கொள்கை எதிரியான பாஜகவை எதிர்ப்பதற்கும் கண்டிப்பதற்கும் இப்ப லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்தியா முழுக்க பாஜகவிற்கு எதிரான அலை வீசிக்கிட்டு இருக்கு. அத தாவேகாவும் விஜய் அவர்களும் நினைச்சாங்கன்னா ரொம்ப லாபகமா பயன்படுத்திக்க முடியும். ஆனா ஏன் வாயை மூடிக்கிட்டு கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க? உடலில் இருக்கின்ற அந்த நவத்வாரங்களையும் இருக்க மூடிக்கிட்டு ஏன் அமைதியா இருக்கிறாங்க? ஏன் இப்ப வரைக்கும் மாணவர்களோட போராட்டத்துக்கு எந்த ஒரு ஆதரவையும் கொடுக்கல? போராடி கொண்டிருக்கின்ற மாணவர்களை நேம் பேட்ச் இல்லாத காவலர்களை அனுப்பி அடிச்சு உதைச்சி இழுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. நேம் பேட்ச் இல்ல அப்படின்னா அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாதா? அவங்க மூஞ்சிதான் தெளிவா வீடியோல தெரியுது. இப்படிப்பட்ட கேவலமான யோசனைகளை தாவேக அரசுக்கு யார் கொடுத்தது? கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு லாபகமான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் கூட விஜயும் தாவேகாவும் எதுக்காக அமைதியா இருக்கிறாங்க? பாஜக அப்படிங்கிற பேரை சொல்லவே பயமா இருக்குல்ல. நீங்கள்லாம் பாஜகவை எதிர்க்கிறீங்க. உங்களையும் இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், சிகப்பு சாயம் வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்னு. அது மாதிரி ஆட்சிக்கு வந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தாவேகாவோட விஜயோட போலி பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிற சாயம் வெளுத்துருச்சு, முகமூடி கிழிஞ்சிருச்சு. தாவேகாவிற்கு ஓட்டு போட்ட அன்பு சிறுபான்மை சகோதரர்களே பார்த்துக்கோங்க, உங்களுடைய தளபதியோட பாஜக எதிர்ப்பு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு. உண்மையாகவே மன வருத்தத்தோட இந்த காணொலியை முடிக்கிறேன். நியாயப்படி பார்த்தா நாம இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். ஆனா தவற விட்டுட்டோம். நம்முடைய வட மாநில சகோதரர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய ஆதரவை தருவோம். முடிஞ்சா தமிழ்நாட்டில் நடக்கின்ற போராட்டத்திலையும் நாம போய் கலந்துக்குவோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.